அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டெல்லாம் கழுகிட்டு ஒரு 3 வண்டி கழுக வேண்டி இருந்துச்சு. இப்போ பார்த்தா தெரியும் நம்ம கஃபீல் வண்டி வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த எடுத்து பாருங்க, ஒயிட் கார் வண்டி ஜிஎம்சி அது, அப்புறம் என் கஃபீல் வண்டி, அப்புறம் இன்னொரு வண்டி லாஸ்ட்டில் ஒரு வண்டி கிடக்கு, ஒரு சின்ன டாட்ஜி. அதை வந்து கழுவ சொல்ல மாட்டாங்க, பையன் வண்டி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொன்னால், மேலே வந்து அதாவது இதாக இருந்துச்சு, கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு மேலே கிளாஸில், அதை மட்டும் க்ளீன் பண்ண சொன்னால் நான் அதையும் சேர்த்து கழுவிட்டு இப்போ மணி கரெக்டாக 8:50. மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:50 ஆகுது. மேடம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 7:50க்குலாம் கால் பண்ணி, நீ சாப்பிட்டுனா சாப்பிட்டுக்கோ, நான் தூரமாக டியூட்டி போகிறேன், வர டைம் ஆகும் அப்படின்ட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தூரமாக போனால் அப்படி சொல்லிடுவாங்க. இப்போ பாருங்கள், வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஹீட்டு பார்த்தீங்கன்னா 42 இருக்குது. சரியாவ்வளோ ஹீட்டு இன்றைக்கி. ரியாதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டு 40லேருந்து 50 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வண்டி கழுவையில் சரியாவ்வளோ ஹீட்டு, வண்டி கழுவவே முடியல. 5:30க்கு மேலே தான் கழுவுனேன். அப்படியே பார்த்தீங்கன்னா சட்டெல்லாம் நனைஞ்சிருச்சு, அந்த அளவு ஹீட்டு. இப்போ எங்கே போகிறாங்கன்னு தெரில. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம். பயங்கரமாக இருக்குது. அப்புறம் இங்கே ஹீட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எப்படி இருக்குன்னா, இங்கே மரம் வந்து நிறைய கிடையாது சவுதி அரேபியாவில். அதனால ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் புழுக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக இருக்கும். எந்த வேலையும் பார்க்கல, கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வந்துவிட்டோம், ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க மேடம். ஏன்னா கொஞ்சம் கூலிங் ஆகணும். இப்போ பாருங்கள், நைட்டு கரெக்டாக மணி எத்தனை ஆகுது? 8:46 மணி. ஆனால் இருக்கிறது ஹீட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, 42 டிகிரி இருக்குது. மத்தியானம்லாம் பார்க்கல பார்த்தீங்கன்னா 50 இருந்துச்சு. இதுவே பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா டியூட்டி கிளம்பி வந்துவிட்டோம். எங்கே வந்திருக்கோம்னா ரைட் சைடில் திருத்து பாருங்கள், இதுதான் ஒரு பார்க்கு. இந்த பார்க்குக்கு தான் டியூட்டி வந்திருக்கோம். லொக்கேஷன் அனுப்புனாங்க. என் ரூம்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர் தான். ஒலையா ரோட்டில் தான் அந்த பார்க் இருக்குது. ஸோ இங்கே வந்துவிட்டோம். இங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நீ பக்கத்துலேயே பார்க் பண்ணாங்க. நான் பார்த்தீங்கன்னா ரோடு இது வந்து ஹைவே மெயின் ரோடு ரைட்டில் இந்த மாதிரி வண்டி பார்க் பண்ணியிருக்காங்க. நான் இந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து மம்னூன், அதாவது இங்கே வண்டி பார்க் பண்ணக்கூடாது. போலீஸ் வந்தால் முக்காலிஃபை அடிப்பாங்க. அப்போ நான் மேடத்தில் சொன்னேன், மேடம் இங்கே பார்க்கிங் அலௌட் கிடையாது, நான் வந்து முன்னாடி ஒரு பார்க்கிங் இருக்குது, தைப்பாசூக்கு இங்கே பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் பார்க் பண்ணிட்டேன்னா, இல்லை வேணாம் இங்கே விடு, நான் உடனே வந்துடுவேன், அப்புறம் ஹோட்டலுக்கு சாப்பிட்றப்போ அப்படின்னாங்க. சரி, அவங்களே சொல்கிறாங்க, சொன்னனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிட்டேன். ஸோ பார்க் பண்ணிட்டு வண்டியில் வெயிட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியா ஒலையால். இப்போ உடனே வந்துடுவாங்க அவங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேராக ஹோட்டலுக்கு தான் கிளம்புவாங்க. இப்போ வெளியே காமிக்க பாருங்கள் இந்த ஏரியாவை உங்களுக்கு. 2-3 தடவை வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. இப்போ மறுபடியும் இங்கேயே வந்திருக்கேன். ஸோ இதுதான் ஒலையா. ஸோ இதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் இருக்கிறது தான் ஒலையா. ஸோ இந்த பார்க் பார்த்தீங்கன்னா இதுதான் செமையாக இருக்கும் இந்த பார்க்கு. ஸோ உள்ளே போயிருக்கேன். இதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா நான் பெஞ்சு எனக்கு போட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான், அவங்க வர தட்டியும். ஸோ இது உள்ளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இறங்கி போனால் பார்க், வாக்கிங் போய்க்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒலையாவில் ஒரு மெயின் ஏரியா. ஏன்னா பார்க்கில் கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வால்க்குன்னு சொல்லி ஒரு மாலுக்கு வந்திருக்கோம். இந்த மாலுக்கு தான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்தோம். ஸோ இந்த மால் பார்த்திங்கன்னா பெரிய மால், ஒரு 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும் இந்த மால். ஸோ அங்கே தான் வந்து இறக்கி விட்டேன். ஸோ பார்க்லேருந்து ஒரு 10 நிமிஷம் கூட பார்க்கில் இருக்கல, உடனே கிளம்பிட்டாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட்டு, செம்ம ஹீட்டு. வெளியெல்லாம் இந்த டைமும் வெளியெல்லாம் நிற்க முடியாது. ஸோ அனல் பார்த்தீங்கன்னா பறக்குது. அதனால் அவங்க பார்க்லேருந்து உடனே வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நேராக ஒரு ஹோட்டலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணாங்க. இந்த இடம் எனக்கு தெரியும், ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் நிறைய தடவை இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த மால் பேர் வால்க்கு மாலா. ஸோ அங்கே போனாங்க. இப்போ அங்கே வந்து இறக்கி விட்டு ஃப்ரண்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்க்கிங் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை. இன்றைக்கி வேலைக்கிழமைனா ஒரு நார்மல் தேதியை விட வேலைக்கிழமை கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு பார்க்கிங் இருக்க மாதிரி தெரியுது, போய் பார்க்கலாம் பார்க்கிங்கா இல்லை என்னதுன்னு. சாரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப் பார்க்கிங்கு. எப்படியும் எனக்கு தெரியும் பார்க்கிங் கிடைக்காது வேலைக்கிழமைனால. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்னமோ வந்திருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போது ஃப்ரீயாக பார்க்கிங் கிடச்சிச்சு, அப்போ வண்டியை பார்க் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்க்கிங் எதுவுமே இல்லை. சரி, முன்னாடி போயிட்டு கடைசியில் பேக்கில் ஒரு பார்க்கிங் உண்டு, அங்கே பார்க் பண்ணுவோம். இப்போ ஒரு வண்டி எடுக்காங்க, எனக்கு பின்னாடி போகிறது தான் பெட்டர்னு தோணுது. ஏன்னா இப்போ இங்கே கடைசி பார்க்கிங்கு, மேலே வர்றது ஃபஸ்ட்டு டோரில் வருவாங்க, திரும்பவும் யூட்டன் அடிச்சு தான் நான் வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆயிரும். ஏன்னா இவங்க கால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் கரெக்டாக டோருக்கு வரணும். எல்லாம் திரும்ப கால் பண்ணுவாங்க, எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அது எதுக்கு? அதனால நம்ம பேக் சைடில் போய் பார்க் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பேக் சைட்லேருந்து திரும்ப வரும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் டோருக்கு, மொதல் டோருக்கு வர ஈஸியாக இருக்கும். அது மாதிரி பேக் சைடு பார்க்கிங் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், அமைதியாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் பேக் சைடு போனால். இந்த வழி தான் பேக் சைடுக்கான வழி. நேராக போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பேக்கில் வெளியே போயிடலாம். ஏன்னா நான் மாற்றி வந்துட்டேன் வழி. நேராக போயிட்டு
ஸோ கடைசியில் ஒரு ரவுண்டப் போர்டு இருக்குது. அந்த ரவுண்டப் போர்டில் ரைட்டு போனோம்னா ஃப்ரீயாக வெளியே போயிடலாம். ஏன்னா பேக் டோருக்கு வந்துட்டேன், நான் கொஞ்சம் மாற்றி வந்ததுனால பேக் டோருக்கு வந்துட்டேன் கிளம்பி. இப்போ மறுபடியும் லாஸ்ட்டில் போயிட்டு நான் வருது பாருங்கள், இதான் வெளியே போகிற வழி. லாஸ்ட்டில் போனோம்னா வெளியே அந்த மாலோட பேக் சைடு வந்துடும். பேக் சைடு பார்த்திங்கன்னா எப்போதும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் பார்க்கிங்கு, ஃப்ரீயாகவும் பார்க் பண்ணிக்கலாம். ஃபுல் பார்த்திங்கன்னா இங்கே மால்குள்ளே ரவுண்டப் போர்டாக வச்சுருக்காங்க. ரவுண்டப் போர்டுன்னு சொன்னால் எனக்கு ஏன் வருது, அது கத்தார் தான். கத்தாரில் நான் முதல்ல ஒர்க் பண்ணியில் பார்த்திங்கன்னா சிக்னலே கிடையாது. அங்கே எல்லா பக்கமே ஒரே ரவுண்டப் போர்டாக தான் இருக்கும் கத்தாரில். மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10 ஆகுது. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் ஒரு எப்படியும் 2 மணி ஆயிரும். ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா பக்கத்தில் போயிட்டு ஏதாவது நேற்று அப்படி தான் ஒரு மாலுக்கு போயிருந்தேன். நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா 1:30 ஆயிடுச்சு, மேலே வரவே இல்லை. சரி பார்த்தேன் இதுக்கு மேலே நம்மளால் பசி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு ஒரு பூஃபியா இருந்துச்சு. பூஃபியானா நம்ம இங்கே பூஃபியான்னு அரபியில் சொல்கிறோம்ல. ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கடை இருக்குல்ல, ஹோட்டல்னு சொல்லலாம். அதை பூஃபியாவில் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம வேறு பர்கரு, குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா KFC எல்லாமே அந்த ஏரியாவில் இருந்துச்சு. ஆனால் நான் அங்கே போகல. ஏன்னா அங்கே போனால் நார்மலாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், KFCலாம் 2 பீஸ் சிக்கனு, அதுக்கப்புறம் 4 பீஸ் சிக்கனு, 2 லெக் பீஸும் ஒரு சின்ன பீஸு நெஞ்சு பீஸும் தருவாங்க. அதுக்கப்புறம் கோக்கெலாம் கிடையாது, 2 பன்னு, அப்புறம் கொஞ்சம் இது மயோனஸு. இதுக்கே 17 ரியால் ஆஃபர் போட்டிருந்தான். நான் பார்த்தேன் நெட்டில் சர்ச் பண்ணி, கூடுவில் பார்த்தேன், கூதுவும் அங்கே இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெட்ரோல் பம்பு, நான் போன இடத்துல ஒரு பெட்ரோல் பம்பு இருந்துச்சு. சரி அங்கே பார்த்தேன், அங்கே பார்த்தீங்கன்னா 16 ரியாலுக்கு மீட் சாண்ட்விச் போட்டிருந்தான். சரி வேறு வழியே இல்லைன்னு சுற்றி பார்க்கல தான் ஒரு பூஃபியாக இருந்துச்சு, சின்ன கடை. அங்கே போனால் 6 ரியால் தான் சாண்ட்விச்சு, ஃபலாஃபல் சாண்ட்விச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உனக்கு எப்படி வேணும்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணித்தரேன்னா நல்ல பெருசாக இருந்துச்சு. அது 6 ரியாலுக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது புர்த்துக்கால் ஜூஸ் ஒன்று வாங்கினேன். புர்த்துக்கால்னால் ஆரஞ்சு பழத்தை இவங்க அரபியில் புர்த்துக்கால்னு சொல்லுவாங்க. புர்த்துக்கால் ஒன்று ஜூஸு வயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்பிருச்சு. அப்படியே இருந்தேன் 2:30 வரைக்கும். 2:30க்கு தான் வந்தாங்க மேடம். ரூமுக்கு வர 3 மணிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கினேன். இருக்கு பாருங்கள் ஃப்ரீ பார்க்கிங், இது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். டிரைவர்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃப்ரீ பார்க் பண்ணுவாங்க, பின்னாடி வந்துடுவாங்க. ஏன்னா பின்னாடினா ஃப்ரீ பார்க்கிங் இருக்கும். வந்துட்டோம், வண்டியை பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். கரெக்டாக பார்க் பண்ணியிருக்குமா பார்த்தீங்கன்னா பாருங்கள், சைடில் பார்க் பண்ணியிருக்க பாருங்கள். 2 கோடு, இந்த ஒரு கோடு இருக்குது, இந்த ஒரு கோடு இருக்குது. ஸோ கேமரா இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது பார்க் பண்ணியில் கொஞ்சம் பார்த்து பார்க் பண்ணிக்கலாம். கேமரா இருக்கிறனால எவ்வளோ பியூராக இருக்கும் பாருங்கள். இப்போ கரெக்டாக இந்த 2 கோட்டுக்கு நடுவில் பார்க் பண்ணணும். ஜிஎம்சிலையும் பார்த்தீங்கன்னா கேமரா உண்டு என் பழைய வண்டியிலையும், ஆனால் இந்த அளவுக்கு கிளியர் கிடையாது. ஏன்னா இது அட்வான்ஸ் மாடலாக, இதில் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். நம்ம மொபைலில் இப்போ கேமரா எடுத்தால் எவ்வளோ கிளியராக இருக்குமோ அந்த அளவு இருக்குது இந்த கேமரா. ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆச்சு பாருங்கள். பின்னாடி வண்டி போய்கிட்டு இருக்கா, இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக் பிரேக் உண்டு, சென்சார் உண்டு. கொஞ்சம் வண்டி பின்னாடி பக்கத்தில் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகிரும், வண்டியை நின்றோம். அப்புறம் 2 பார்த்தீங்கன்னா 2 ஹேண்ட் பிரேக் ஓப்பன் ஆகுது. அப்படி ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்கள் கரெக்டாக பார்க் பண்ணுற பாருங்கள். இப்போ நான் அந்த கேமராவில் தான் பார்க் பண்ணுறேன், வெளியே பார்க்கவே இல்லை. அவ்வளோதான், பார்க் பண்ணிட்டேன் வண்டியை 2 கோட்டுக்கு நடுவில். இப்போ வெயிட் பண்ண வேண்டியதான் எப்பவும் போல். எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியல. லேட் ஆச்சுன்னா கடையில் போய் ஏதாவது சாப்பிட்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 1 மணி ஆக போகுது. 3 மணி நேரத்துக்கிட்ட நான் வெயிட் பண்ணிட்டேன். இப்படி வர 2 மணி ஆகும்னு நினைக்கிறேன். சரி வண்டி எடுத்துகிட்டு, வண்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் ரொம்ப கம்மியாக இருக்குது. பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது. ஸோ மேப்பில் செக் பண்ணேன், இங்கே இருக்குது. சரி பெட்ரோலை போட்டு வரலாம் சொல்லி கிளம்பிட்டேன். இப்போ நேராக போயிட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு பக்கத்தில் பூஃபியா ஏதாவது இருந்தால், அதான் நான் சொன்ன மாதிரி லோக்கலில் ஏதாவது கடை இருந்துச்சுன்னா சாண்ட்விச் இல்லை சவர்மா தான் வாங்கி சாப்பிடுவேன். ஸோ அப்படி பூஃபியா எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வண்டியை யூட்டர்ன் பண்ணி வந்துடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் பாண்டா இருக்குது, அங்கே போனால் 2 ரியாலுக்கு கேக்கு இல்லைனா எதாவது வாங்கி சாப்பிட்லாம். KFC எல்லாமே இருக்குது இதுக்கு முன்னாடி, கடைசியில் KFCயும் உண்டு. ஸோ இப்போ போய் பார்க்கலாம். இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவோம், எதாவது இருந்தால் போய் சாப்பிட்டு வந்துடுவோம். நைட் சாப்பாடு முடிச்சிடுவோம், ஏன்னா ரூமுக்கு போக டைம் ஆயிரும். நைட் சாப்பாடு முடிக்கணும்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வெயிட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் கூட தானே சமைச்சு சாப்பிட்றேன். ஸோ போனால் ஒன்றா சாப்பிட்ணும். ஸோ அவரை விட்டுட்டு தனியாகவும் சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கு தான் பார்க்குறேன். ஆப்போசிட்டில் தெரிஞ்சது தான் ரோடு. இப்போ லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டு நம்ம ரைட்டில் போனால் உள்ளே வந்துடலாம். ஏன்னா பெட்ரோல் போடணும்னு சொல்லி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன். ஆனால் பக்கத்தில் பெட்ரோல் பம்பே இல்லை. ரோடும் இங்கே சரியாக டிராஃபிக்கு. சரி அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி இங்கே டிராஃபிக்குள்ளே மாற்றி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த மாலுக்கு பேக்லேயே வந்துட்டேன். இப்போ 84 கிலோமீட்டர் காமிக்குது ரேஞ்சு. பட் பிரச்சனை இல்லை, நான் மேடத்தை ஏற்றிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பெட்ரோல் பம்ப் இருக்கும். ஏன்னா இங்கே போய் சுற்றிட்டேன், பெட்ரோல் பம்பே தெரியல. அதுக்கப்புறம் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக். இன்றைக்கி வேலைக்கிழமையா, என்ன திடீர்னு கால் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வெளியே நிற்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்போலே எனக்கு டைம் கிடச்சிது. அந்த டயத்துலலாம் சும்மா வண்டியில் உட்காந்து வேஸ்ட் பண்ணிட்டேன்.
சரி இப்போ தான் சரி சும்மா தானே இருக்கோம், போயிட்டு பெட்ரோல் போட்டு வந்துடுவோன்னு நினச்சேன். ஆனால் 1 மணி ஆயிடுச்சுல, இன்னும் பார்த்தீங்கன்னா இருக்கவும் முடியாது. சரி பார்த்துக்கலாம். இப்போ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். அவங்கள ஏற்றிட்டு அதுக்கப்புறம் டியூட்டி முடிச்சு ரூமில் போய் தான் பெட்ரோல் போகணும். ரூமுக்கு 88 கிலோமீட்டர் இருக்குது, ரூமுக்கு போயிடும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா போகிற வரல போட்டுக்கிட வேண்டியதுதான். இப்போ தான் ரூமுக்கு வாரோம். வந்து மேடத்தை பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டேன். இறக்கி விட்டோடனே பேக்லேயே அடுத்த டியூட்டி வந்துச்சு. மணி எத்தனை ஆகுதுன்னா 1 மணி ஆகுது. ஸோ நீ போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் சாமான் மட்டும் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னாங்க. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ பழைய வண்டி ஜிஎம்சி எடுத்துகிட்டு சூப்பர் பக்காலா போகிறேன் பக்கத்தில். ஸோ 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காலா இருக்குது. அங்கே போயிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் டியூட்டி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நைட்டு இப்போ சாமான் வாங்கி கொடுத்துட்டு நைட்டு சமைச்சு சாப்பிட்ணும். வாங்க நேராக போயிட்டு சாமான் வாங்கிட்டு வந்துடலாம். நான் கூட அவ்வளோதான், டியூட்டி முடிஞ்சிச்சு. நல்ல பசி எனக்கு. இந்த மாலில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எதுவுமே வாங்கி சாப்பிடல இன்றைக்கி. அந்த ஒரு இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லேயே மாட்டிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பெட்ரோலில் இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் ஒரே இடத்துல வந்துருச்சு. சரி அதனால சாப்பிட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பசி. சரி சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்லான்னு தான் உட்காந்துருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துருச்சு. இறங்கி உள்ளே போயிருக்கேன். ரூமுக்குள்ளே போய் முகத்தை தான் கழுவ போகிறேன். அடிச்சிட்டாங்க. போயிட்டு இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் உனக்கு சாமான் எல்லாம் அனுப்பியிருக்கேன், வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. தமீமிக்கு போவோன்னா நீ பக்கத்துலேயே இருக்குல்ல பக்காவில், அங்கே போயிட்டு சீக்கிரம் வா அப்படின்னாங்க. நைட்டு எதுவும் சமைக்க தேவைப்படும்னு நினைக்கிறேன். அதனால் பக்கத்துலேயே போயிட்டு வர சொல்லிட்டாங்க. இப்போ எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். பக்கத்தில் இருக்குது ரவா ஃபித்து. அங்கே போயிட்டு எல்லா சாமானும் வாங்கிட்டு உள்ளே வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட பார்த்தீங்கன்னா 2 மணி 2:30 ஆயிரும். இல்லை சாப்பிட்ட உடனே நைட்டு படுக்கவும் முடியாது. சாப்பிட்ட உடனே படுத்தா வயிறு நம்பி சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. முதல்ல இருந்து 1 மணி நேரம் இருந்து ஃபோனெல்லாம் பார்த்துட்டு தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணிக்கு கரெக்டாக இங்கே பஜருக்கு வந்து வாங்க எத்தனை மணிக்கு சொல்லுவாங்கன்னா 4:50க்கு வாங்க சொல்லுவாங்க. அப்போ தொழுதுட்டு படுக்க 5:30 ஆயிரும். இப்படி தான் அந்த லீவ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. பகல் எது நைட் எதுவும் தெரில. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது டியூட்டி. இப்போ ஸ்கூல் லீவ் விட்டே இப்போ கரெக்டாக 1 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. ஆனால் இவங்க போனதுலாம் அந்த 1 மாதம் லீவ்லேயே வெக்கேஷன் போயிட்டாங்க. சீக்கிரமாகவே வெக்கேஷன் போனாங்க. ஆனால் அந்த ட்ரிப்பு இன்னும் போகவே இல்லை. அதனால வேலையும் பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் ரவா ஃபித் மார்க்கெட்டுக்கு. இப்போ போயிட்டு உள்ளே போயிட்டு எல்லா திங்ஸையும் ஒன்று ஒன்றா பார்த்து வாங்கணும். வாங்கிட்டு அப்படியே ரூம் கிளம்பிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரவா ஃபித் மார்க்கெட்டு. ஸோ நைட்னால பார்க்கிங்லாம் ஃப்ரீயாக இருக்குது, கூட்டம் இல்லை அந்தளவு. ஆனால் இங்கே லீவு தானே, அதனால் நைட் டயத்தில் ஹீட்னால எல்லா ஆட்களும் நைட் டயத்தில் தான் வெளியே போகிறாங்க வராங்க. வந்துட்டோம். மோட்டோ என் ஃப்ரெண்டு அவன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு. அவனுக்கு யூபி, டெய்லி இங்கே தானே சாமான் வருவான். அப்போ நல்லா என்கிட்ட பேசுவான். முதல்ல நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா முட்டை எடுக்க போகிறோம். ஸோ முட்டையை வந்து அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா பெய்த்துன்னு சொல்லுவாங்க அரபிக்கு. ஸோ முதல்ல பெய்த்து எடுத்துடலாம். 2 தட்டு முட்டை எடுக்கணும். 1 அப்புறம் இன்னொரு தட்டு. நான் கொஞ்சம் செக் பண்ணி எடுக்கணும், உடஞ்சிருக்கான்னு பார்க்கணும். சம்டைம் பார்த்தீங்கன்னா உள்ளே உடச்சி இடிச்சு வச்சுருப்பாங்க. எடுத்துட்டோம். ஸோ 2வது தடவை என்ன எடுக்க போகிறோன்னா சிக்கனுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா தஜாஜ்னு சொல்லுவாங்க. தஜாஜ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் சிக்கன். சின்னதாக எடுத்துட்டேன், கொஞ்சம் பெருசாக எடுத்துருவோம். தஜாஜ் எடுத்துட்டோமா. அடுத்து ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா ப்ரெட் எடுக்க போகிறோம். ஸோ ப்ரெட்டு வந்து சாதா ப்ரெட்டு ஒன்றும் ப்ரௌன் ப்ரெட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா சாதா ப்ரெட்டு, இன்னொன்று வந்து ப்ரௌன் ப்ரெட் வாங்கணும். ஸோ இந்த ப்ரெட்டுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா தூஸ்துன்னு சொல்லுவாங்க. இதோட பேர் வந்து தூஸ்து. ஸோ இந்த ப்ரெட்டில் வந்து இப்போ ஒரு ஆட் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியும் பாருங்கள் கார் ப்ரைஸ் உள்ளதுன்னு. ஸோ இந்த இது இருக்குல்ல, இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம அந்த கார் வின் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணால் உடனே வந்துடும். இது தூஸ்து ஒன்று எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுலேயே புருன்னு சொல்லுவாங்க, புரு ஒன்று எடுக்கணும். அது எங்கே இருக்குது? ஸோ அடுத்து என்ன போடுவோம்னா சவுதி அரேபியாவில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக குப்பூஸ் போடுவாங்க. இதெல்லாம் 1 ரியாலு 4 பீஸ் இருக்கும் பாருங்கள், சுட இருக்குது. இதுக்குள்ளே தான் போடுவாங்க. ஸோ நிறைய பேர் இங்கே வேலை பார்க்குற டிரைவரு அப்புறம் பாகிஸ்தானிஸ் எல்லாருமே அவங்களோட ஒரு டைம் சாப்பாடை இதை வச்சு தான் கழிப்பாங்க. 1 ரியால் தான் இது. அதுக்கப்புறம்
இது பார்த்திங்கன்னா இது சாமுலின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரியால் தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் இருக்கும். நம்ம முட்டை அப்புறம் ஏதாவது உள்ளே வச்சு சீஸ் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சாமூலி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு சாமானை எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன எடுக்க போகிறோன்னா பால் எடுக்க போகிறோம். இதுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹலீப்புன்னு சொல்லுவாங்க. 2 லிட்டர் பால். இது என்ன ப்ரைஸ்னால் இங்கே 12 ரியால். அதுக்கப்புறம் லெபன். ஸோ லெபன் வந்து அரபியில் லெபன் சொல்லுவோம், நம்ம ஊரில் மோரை தான் இங்கே அரபியில் லெபன் சொல்லுவோம். எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சாபூன் எடுக்கணும். ஸோ டைடு, இதை வந்து அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா சாபூன் அப்படின்னு சொல்லுவாங்க, சோப்பு பொடியை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாக போகுது. அடுத்து என்ன எடுக்க போகிறோன்னா ஆயில் தான் எடுக்க போகிறோம். ஸோ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அரபியில் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆயில் வந்து இன்றைக்கி ஆஃபர் எதுவும் இல்லை, சும்மா நார்மலாக தான் இருக்கணும். ஸோ ஆயிலுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா இதை ஜேத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆயில் சொல்லுவோம், இது வந்து அரபியில் ஜேத்துன்னு சொல்லுவாங்க. பெருசு ஒன்று எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா 3 ஒன்று ஆஃபர் போட்டிருக்காங்க, 42 ரியால். அப்போ இதை ஒன்று எடுத்துடலாம், பெருசாகவே எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாக நிரப்பிட்டோம், எல்லாத்தையும் வாங்கி எடுத்து வச்சிட்டோம். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டியூட்டி இருக்குமான்னு தெரில, ஏன்னா சொல்ல முடியாது. டியூட்டி டைமிங் அப்படி தான் மாறி மாறி வரும். சம்டைம் டியூட்டி இருக்கும், சம்டைம் இருக்காது. ஆனால் இன்றைக்கி எனக்கு என்னமோ தெரில, இப்போ போகணும். டியூட்டி வரக்கூடாது, ஏன்னா வயிறு வேறு பார்த்திங்கன்னா பயங்கரமாக பசிக்குது. ஸோ அதனால் அப்படியே பார்த்திங்கன்னா கிளம்பணும். ஸோ நான் இந்த டியூட்டி கூட நாளைக்கு தான் காலைல தான் போகணும் பார்த்தேன், ஆனால் இன்றைக்கே வாங்கிட்டு வரணுன்ட்டாங்க. இப்போ போயிட்டு சமைச்சிட்டு நமக்காண்டி சில்லங்க மாம்சார் வெயிட் பண்ணுறாரு, அவர் கூட போய் சமைச்சு சாப்பிட்ணும். கிளம்பிடலாம். ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிடாமல் இருக்கார், ஏன்னா நாங்கள் 2 பேரும் வந்து ஒன்றா தான் சாப்பிட்றோம். எனக்காண்டி அவர் வெயிட் பண்ணிவிட்டு அவர் சாப்பிடாமல் இருக்கார். சின்ன பையன் பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருந்தான், நான் எடுக்கலை, உள்ளே சாமான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ மேக்ஸிமம் அந்த பையன் கால் பண்ணால் ட்ரெஸ்ஸை லாண்ட்ரியில் தான் கொடுக்க சொல்லுவான். நான் எடுக்கலை, ஏன்னா இப்போவே ரொம்ப டயர்டாகிடுச்சு. இப்போ இன்னும் அந்த டியூட்டிக்கு வேறு போகணும், சாப்பாடு வேறு ரெடி பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ ரூம் வந்து பக்கம் தான், போய் சாமான் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட டியூட்டி நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.